வீட்ல ஒரு பிரச்சனை, அதான் போயிட்டு வரோம். உன் வீட்ல பிரச்சனைனா நீ மட்டும் போயிட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாம வள்ளிய கூட்டிட்டு போன? அவளை எதுக்கு பாக்குற? எதுக்கு வள்ளிய கூட்டிட்டு போன? உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்க பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கோமா? என்னாச்சுக்கா? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? ரத்னம், நீ ஏன் இந்த அநியாயத்தை கேளு. இவன் வீட்ல ஏதோ பிரச்சனையா, அதனால வள்ளிய அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவன் வீட்ல பிரச்சனைனா நம்ம புள்ள எதுக்குப்பா அங்க போகணும்? வள்ளி, என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு இவனோட போன? அப்பா, நான் ஒன்னும் வேலை கூப்பிட்டதுக்காக போல, நானே தான் போனேன். நீயாதான் போனியா? என்ன சொல்ற? அத்தை, ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை. அவளை திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரிம்மா, அதுக்கு கூட நீ எதுக்கு போகணும்? உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்க. அப்படி இருக்கும்போது அவன் தங்கச்சிக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? பேசாம விட்டுற வேண்டியதானே? அத்தை, ஆனந்தி வேலனோட தங்கச்சிங்கிறதுக்காக மட்டும் போல. அவ என்னோட ஃப்ரெண்டும் தான். நானும் அவளும் ஒன்னா படிச்சவங்க. அவளை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி அவளுக்கும் தெரியும். அவளுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுக்காக தான் போனேனே தவிர மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. நீ ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் போயிருக்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே பேசி பேசியே வளைச்சு போட்டுருவாங்க. அந்த குடும்பத்தை பத்தியும் இந்த வேலனை பத்தியும் உனக்கு தெரியாது. வள்ளி, அக்கா சொல்றது கரெக்ட் தான். நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் போன குடும்பம் அது. கடைசி வரைக்கும் என்ன நம்ப வச்சு முதுகுல குத்துனவங்கம்மா. அக்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. நான் அவங்க யார்கிட்டயும் பேசக்கூட இல்ல. நான் ஆனந்திக்காக தான் போனேன். அவளை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். இங்க பாரு வள்ளி, என்னடா அத்தை ஓவரா கட்டுப்பாடு போடுறாளேன்னு நினைக்காத. எல்லாமே ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ ஜாக்கிரதையா இருந்தாதான் ரத்தனத்தால நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா திரும்பவும் ரத்தனத்தால தலை குனிஞ்சு நிக்க முடியாது.